பாட்டிலுக்கு 30 ரூபா கூட தரேன் கேளுங்க. வேணா பாட்டிலுக்கு வேணா அதிகமா காசு போட்டு கொடுக்குறோம். எவ்வளோ? ஒரு 30 ரூபா 40 ரூபா கூட போட்டுதான். அப்படியா? சொல்லு. அப்ப நான் சொல்றேன். சரி சார், ஒண்ணும் இல்ல சார், பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுல சார் ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் சேல்ஸ் ஆகுது. அப்படின்னா 10 × 1 கோடி 10 கோடி ஒரு நாளைக்கு மட்டும் கமிஷன் இதுல இருந்து வருது. இப்ப அதுவே ஒரு 30 நாளைக்கு போடுங்களேன், 30 கோடி. 30 300 கோடி. அப்படி ஒரு வருஷத்துக்கு போடுங்களேன், 3600 கோடி. அப்படியே நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி முடியும் போது நமக்கு ஒரு 20 லட்சம் கோடி கைக்கு வந்து நிக்குது சார். இத போய் 10 ரூபா 10 ரூபான்னு வந்து புரியுதுங்களா சார்? இதுல ஒவ்வொரு 10 ரூபாயும் வைரக்கல்லு மாதிரி சார். கரெக்டா பார்த்து வாங்கணும் சார். எங்களுக்கு அதான் டார்கெட். அப்படியா? ஆமா. இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டு தரேன், இன்னும் சில டீடைல்ஸ் கொடுங்க கேளுங்க. சரிப்பா, இன்னும் கூட எக்ஸ்ட்ரா 100 ரூபா கூட சேர்த்து கொடுக்குறேன். ஆமா, 100 ரூபா சேர்த்து கூட கொடுக்குறேன். மொத்த டீட்டெயிலும் சொல்லுப்பா. சரி சார், ஒண்ணும் இல்ல சார், இந்த 20 லட்சம் கோடி மட்டும் இல்ல சார், இது இல்லாம இந்த சரக்கு ஆலை இருக்குல்ல, அதுல இருந்து வாங்குறோம். அப்படி வாங்கும் போது ஒரு கேஸுக்கும் ஒரு 75 ரூபால இருந்து 100 ரூபா வரைக்கும் அந்த கம்பெனி கொடுக்குது சார். புரியுதுங்களா? சரக்கு ரேட் இல்லாம. அப்படின்னா அந்த எஸ்என்ஜின்னு ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அதுல இருந்து மட்டும் ஒரு 10 லட்சம் கேஸ் வரைக்கும் தினமும் வாங்கிட்டு இருக்கோம் சார். ஒரு மாசத்து கணக்குல இப்படி வாங்குறோம். இது இல்லாம நம்ம அமைச்சர் ஒருத்தர் சரக்காலை வச்சிருக்காரு, ஜெகத் அப்படின்னு. அவர் ஒரு 6 லட்சம் சரக்கு கேஸ வந்து சப்ளை பண்றாரு நம்ம கவர்மெண்ட்டுக்கு. அப்படி பார்த்தா அது ஒரு அமௌண்ட் தனியா வரும். இது இல்லாம பிளாக்ல விற்கிறது அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு கமிஷன் பெரிய அமௌண்ட் வரும் சார். நீங்க விக்கிற அமௌண்ட்டை மட்டும் வச்சு கவர்மெண்ட் ரன் பண்ண முடியுமானா முடியாது. அது கவர்மெண்ட் அப்படி வேற. ஆனா இது மாதிரி சைட்ல வாங்கினா அமைச்சர்களை ரன் பண்ண முடியும் சார். இது எனக்கு முன்னாடி ஒரு அதிகாரி கொடுக்கணும், அவரு அதுக்கு மேல இருக்க ஒரு அதிகாரி கொடுக்கணும், அவரு அதுக்கு மேல இருக்க ஒரு அதிகாரி கொடுக்கணும். அப்படியே அமைச்சர்கள்லாம் கட்டி வைத்த நிரப்பணும் சார். எந்த அமைச்சர்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது போதும் சார், அது வந்து கணக்குல எல்லாம் போய்க்கு சார். ஓகே சார், ஆக்ஷன் எடுத்துற வேண்டியதான். என்ன சார் சரக்கு வேணும் உங்களுக்கு? சரக்காப்பா, இங்க வாங்க. நாங்க யாருன்னு தெரியுமா? யாரு? ஆபீசர். கையிடுங்க சார். நாங்க பார்க்காத ஆபீசரா? இந்த மாதிரி ஒரு நாள் வரும், அப்பெல்லாம் வரும்போதெல்லாம் நீங்க வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிதான் அமைச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நாங்க இல்ல சார். என்ன பண்ணுவ? இது என்ன புரிஞ்சுக்காது? என்ன மேடம் இது?